நோ ஆயில் சீரீஸ்ல எனக்கு பீட்ரூட் குருமா ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாமா? மிக்சர் ஜார்ல 6 மூடி தேங்காய், 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் குக்கர்ல பிளேஸ் பண்ணிடலாம். பொடியா நறுக்கின 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 2 பீட்ரூட், கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூடவே 2 பிரிஞ்சிலையை போட்டு அரைச்சி வச்ச பேஸ்டையும் போட்டு கலந்துட்டுடுங்க. இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க. இப்பதான் ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போயிடும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பீட்ரூட் ஸ்வீட்னஸ் தரும், அதனாலதான் பச்சை மிளகாயும் போட்டு மிளகாய் தூளையும் போடுறோம். கலக்கி விட்டு 2 மினிட்ஸ்க்கு கொதி வரட்டோங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். உருளைக்கிழங்கு கூடவே கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நம்ம பீட்ரூட் கலர் தான் டாமினண்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு தான் கலந்து சாப்பிட போறீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்ல சப்பாத்திக்குன்னா 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்ம சாய்ஸ் தாங்க. கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் ரைஸ்க்கு பிடிக்கணும்னாலும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நோ ஆயில் 1 பாட் பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஊத்தினா தான் டேஸ்ட் வரும் இல்லைங்க, ஆயில் இல்லாம ரொம்ப டேஸ்டியா செய்யலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.